எங்க அப்பா சொல்லுவாங்க, சின்ன வயசுல 5வது தான் படிச்சிருந்தாங்க, விவசாயி, தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உலகத்துல நீ எந்த மூலைக்கு போனாலும் உன்னிட்ட இருந்து எது போனாலும் கல்வி போகாதுன்னா. இங்க என்னை அறிமுகப்படுத்தினார்களே காவல்துறை உயர் அதிகாரி, காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் என்றெல்லாம், இல்லை, இன்று நான் காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் இல்லை. நான் உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. ஆனால் என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி என்னிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன் என்று உங்கள் முன் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதுதான் கல்வியோட சிறப்பு. நீங்கள்லாம் ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்று இங்கே தாளாளர் சொல்லிக் கொண்டிருந்தார். மீடியம் ஃபேமிலி, நம்ம தாங்க பெரிய ஆளு. எப்படி தெரியுமா? ஏன் உங்களை இப்படி எல்லாரும் வந்து உங்க அம்மா அப்பா ஆசிரியர் கடவுள் முதற்கொண்டு நீங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், நீ படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அக்காவை படிக்க வைக்கணும், தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், பல பொறுப்புகள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகள் பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பரவாயில்ல, நல்ல மனப்பூர்வமா கேட்டு உள்வாங்கி பொருள் புரிந்து கை தட்டுகிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியுமா, வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சு நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. +2 எக்ஸாமுக்கு போற மாணவர்கள், உங்களுடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து உங்களுடைய பாட புத்தகங்களை படிக்க வேண்டும். தேர்வு உங்களை நெருங்கக்கூடாது. மாணவர்களே, மாணவிகளே, நீங்கள் தான் தேர்வை நெருங்க வேண்டும். எப்படி? நாளை படித்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போடுகின்ற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எதிர்காலத்தை இறந்த காலமாக மாற்றுகின்றீர்கள் என்ற அர்த்தம். தேர்வு வந்த பிறகு படித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால், போருக்கு முரசறை வைத்த பிறகு உலைக்களத்திற்கு ஆயுதம் தேடி ஓடுபவனை போல பரிதாபமாக ஆகிவிடுவீர்கள். நிறைய மாணவர்களை நான் பார்க்கின்றேன், பரீட்சையினுடைய சுமை தாங்காமல். காரணம் என்ன? சிந்தியுங்கள். நமக்கு நிறைய ரோஜா மலர்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நிறைய மதிப்பெண்கள் வேண்டும் என்றால், நிறைய அறிவு வேண்டும் என்றால், நிறைய புத்தகங்களை, பாட புத்தகங்களை பள்ளி நாட்களிலே படிக்க வேண்டும். இந்த உண்மைகளை தெரிந்த காரணத்தினால்தான் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். 5 மணிக்கு தூக்கில போடணுங்க, நடந்த நிகழ்வு, கதையல்ல நிஜம். 4:30 மணிக்கு சூப்பரண்டு போய் பகத்சிங்க நாட்டு விடுதலைக்காக தூக்கில போடுறதுக்கு கூப்பிடுறார். லெனினுடைய வாழ்க்கை சரித்திரத்தினுடைய கடைசி அத்தியாயத்தை படித்துக் கொண்டிருக்கின்றான். நீ தான் என்ன தூக்கில போட போறல்ல, நின்னியா, இதை படிச்சுட்டு தான் வருவேன். அப்பதான் அந்த ரூமை பார்க்கறான், ரூம் முழுக்க புத்தகங்கள். ஏடா இவ்வளவையும் படிச்சுட்டியான்னு கேட்கிறார். எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், எந்த பக்கத்தை வேண்டுமானாலும் புரட்டிக்கொள், என்ன கேள்வி வேணாலும் கேட்டு போடுறான். ஜெயில் சூப்பரண்ட் அட்டென்ஷன் ஆகி சல்யூட் அடிச்சிட்டான். நீ படிச்சு முடிதா, நான் வந்து உன்னை அழைச்சிட்டு போறேன். 1/2 மணி நேரத்தில் போய் தூக்கில் தூங்கினாங்க படிச்சு முடிச்சுட்டு. ஏன் சொல்றேன் தெரியுமா? சாக போற அவனே அப்படி படிச்சான்னா +2 எக்ஸாமுக்கு வாழ போற நீங்க எவ்வளவு படிக்கணுங்கிறத உங்க முடிவுக்கே விட்டார். Readers are leaders and leaders are readers. Today a reader, tomorrow a leader. Anyone who stops learning is old. Anyone who keeps on learning not only becomes young, not only remain young, but becomes more valuable.